மீனாட்சி 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 படா ஷோக்கா வந்து நிக்கிறா. மீனாட்சின்னு பேரை சொல்லப்பா, மேயரம்மா வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லுப்பா. சரிதாமே, ஏதோ வாய் தாரி வந்துருச்சு. ஏன் லபோத்தி கொண்டு கத்துற கப்புடுமே. நாங்களா கூவிக்கின்னு இருக்கீங்க? உங்களால் கெளிச்சுட்டாலும் தெனாவட்டா சோமாரிங்களா கம்மனு கிடக்கடா. கோஷ்டம் போட்டீங்க சேரிய கொய்த்துருவேன். பஸ்துக்கு தெரியும். ஆமா கைதே கம்மனு கடை நீ போன உனக்கு புத்திக்குதா? ஓட்ட சட்டியில வைரம் கிடைச்சா போல ஒரு பொம்பளை ஆட்சிக்கு வந்து இருக்கிறா. அவளுக்கு நீ குடுக்கிற மறுவாத பெத்த தாய்க்கு குடுக்கிற மறுவாதப்பா. ரொம்ப சரியா சொன்னம்மா. 1000 ஆண்டுகள் ஓய்ந்த பின்னர் வாராது போல் வந்த மாமுனியை தோற்போமோ அப்படின்னு பாரதி பாடினா, இன்னைக்கு இந்த மீனாட்சியை விட்டா நாளைக்கு நல்லாட்சி கிடைக்காதம்மா. உன் பிள்ளையாண்டானுக்கு அழுத்தமா எடுத்து சொல்லு. நீ சும்மா கடை ஐயற. இந்த சோமாரிய நான் பாத்துக்கிறேன். புடிடா மாலைய. புடி. என்னம்மா இது? எத்தனை ஆம்பளைங்க சேர்ந்துக்கின அவளை எழுத்துக்கினீங்க. எல்லார் கையிலையும் தண்ணி காட்டிக்கினா பாத்தியா? நெசம் அவ பக்கம் இது ஜனங்க நம்புனாங்க. இந்தா நீ உண்மையான ஆம்பளையா இருந்துக்கினா இனிமே அவ கையில சண்டை வலிக்காத. நம்ம சாதிசனம் சார்புல இந்த முதல் மாலைய அவ கைத்துல நீதான் போடணும். புடி. புடிடா. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. என்னம்மா மீனாட்சி, நம்ம சேரியோட சார்புல உனக்கு யாரு மாலை போட போறா தெரியுமா? பாருமே. என்னப்பா அதிசயமாக்கிது. நான் கழிச்சதுக்கு அப்பால என் கயித்துல 1000 மாலை விழுந்தாலும் இப்ப நீ வச்சுக்க நிக்கிறியே, இதாப்பா என் கயித்துல நெசமாவே விழ வேண்டிய மாலை. போடுப்பா. மீனாட்சி, இன்னைக்கு வந்து பெருக்கின்னு இருக்கே, ஓட்டு எண்ணின்னு இருக்கா, நீயா மேயரான்னு நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நீ பெருக்கணுமாமா? இதுல என்ன தப்பு? நான் எப்பவும் குப்பை கூட்டுறவதான். இன்னைக்கு என்ன பூச்சா பவுஸ் வந்துக்குது. மீனாட்சி 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 குறுகிற வரீங்க. மீனாட்சி மேயர் அவுட். நீ கழிச்சுட்ட. கட்டுக்கு நீ ஆயிர, நான் கழிச்சுக்கிட்டேனா? என்ன ஆளியா நீ? நானா கழிச்சிருக்கேன். அத்த பாரு, அம்மா பெரிய சிங்கத்து மேல உம்மா தூண்டு பொம்பளை குந்திக்கினுக்குத, அவதாயா கழிச்சிருக்கா. மீனாட்சி, இன்னும் ஏமா இந்த தொடப்பத்தை கையில வச்சுட்டு அதை கீழே போடு. இந்த பாரு, நீ பட்ட பாடெல்லாம் வெண்போக்கிற. இந்த மாலையை வாங்கிக்கோ. உன்னால இந்த நகரத்துக்கு நல்ல ஆட்சி வரட்டும். ஐயா, இன்னும் வயவழின்னு பேசிக்கின்னு ஆட்சி எங்க கையில ஆக்கிது? காஞ்சியில காமாட்சி, காசியில விசாலாட்சி, மதுரையில மீனாட்சிப்பா. இந்த 3 ஆட்சியை மிஞ்சி வேற என்ன பாக்கிது? கொண்டாப்பா மாலைய. வாங்கண்ணா. சொல்லேப்பா, ஏன் பாதிட பாதி நிறுத்திக்கிற? சொல்ல முடியல. ஏன்? நான் குப்பைக்காரி தானே. கூட பழகின தோஷம் கொஞ்சம் கொமட்டத்தான் செய்யும். அது எப்படி கொமட்டும்? கார்பரேஷன்ல இவன் சம்பளம் வாங்கல, அவருக்கு வேலை போட்டு கொடுத்தது பழைய மேயராச்சு. அதுக்காக இந்த பாருப்பா, நீ செய்யறது தொழில், இதுல பாரபட்சம் காட்டுறது பெரிய குற்றம். நான் வேணும்னு செய்யலமே. இத்த போய் மேன்மை தங்கிய மேயர் சொல்றதுக்கு என் தொண்டை விக்குதமே. வேணுங்காட்டி என்ன வேலையோட நிப்பாட்டி சொல்லு. நீ ஏன் மீனாட்சி கண்கலங்குற? காலத்தை புரிஞ்சுக்காத மனுஷங்களை பத்தி
நாம கவலைப்படக்கூடாது. நான் உனக்கு கட்டியம் கூறுறேன். மேன்மை தங்கிய மேயர் வருகிறார், மேன்மை தங்கிய மேயர் வருகிறார், மேன்மை தங்கிய மேயர் வருகிறார். என்ன வருத்தமா குந்திக்கு நிக்கிற? கார்பரேஷன்ல ஏதாவது தகராறு பண்ணிக்கிறியா? கசுமால், இது என்ன பழப்பு? குழப்பு எதுவா இருந்தாலும் தப்பு இல்லைங்க, நினைப்புலதான் தப்பு இருக்க கூடாது. அதுல மேயர் வந்துக்கிறாங்க, இந்த ஊருக்கு மகாராணி கண்டுக்கிறியா? சும்மா வா மீனாக்கு. உங்க புள்ள செஞ்ச காரியத்தை கேட்டீங்களா? என்ன ஆகலாம்? நான் குப்பைக்காரியா, அதனால 4 பேருக்கு முன்னால எனக்கு கட்டியம் சொல்ல மாட்டேன்ட்டாரு. என்னடா இதெல்லாம்? இவ ஆயிரம் தான் மேயரா இருந்தாலும் நான் ஆம்பளை, எனக்கு மானம் வைக்குது, ரோசை வைக்குது, மருவா வைக்குதுமே. நீங்க செய்யறது தொழில், அது ஒரு கடமை. இந்த ரோஷன் தான் அதுக்கு முட்டுக்கட்ட. என்னதான் நான் மேயரா இருந்தாலும் நாளைக்கு உங்க மனைவியாக போறவா. அந்த நினைப்பு இருக்குதா? நல்ல இதுமே யானை மேல போறவன் குதிரை மேல குந்திக்கிட்டு போறவனை பார்த்து சொடக்கு போட்டு சுண்ணாம்பு கேட்ட கதையால இருக்குது. இந்த பாருமே, நீ மேயரு, நான் ஆதலி. இந்த சம்பிரதாயம் எல்லாம் கார்பரேஷன்ல தாங்க. இது குடும்பம். நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் உங்க அடிமை. அப்ப வெளியே அவதான் எஜமானி. இதுல என்னடா தப்புக்குது? அடுப்புல கீர நெருப்புக்கும் விளக்குல கீர நெருப்புக்கும் வித்தியாசம் இல்லையா? அந்த வித்தியாசம் தான் என்ன விரட்டிக்கினே இருக்குது. நான் ஆசைப்பட்டது குப்பக்காரி மீனாட்சிய, அவ எனக்கு காதலி. இந்த மேயர் மீனாட்சி எனக்கு விரோதி. கேட்டீங்களா அத்தை? அடுப்புல எரிய நெருப்பு அவருக்கு பிடிக்குதா, விளக்குல எரிய நெருப்பு அவரை சூடுதான். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் எப்பவுமே நெருப்புதான். அணைக்கிறதும் எரிக்கிறதும் அணுகிறவனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்கு. அந்த பக்குவம் பம்மாத்துல எங்க ஏதுமே? உனக்குத்தான் பயக்கம் மாறி போச்சு, பாஷை மாறி போச்சு, பவுசு மாறி போச்சு. நான் தான் ரவுடி, பொறுக்கி, குடியாரன். இத பாருங்க, என்ன கட்டி நீ என்னத்த காண போற? அதான் கோடீஸ்வரர் கியூல நிக்கிறாங்களே. நீங்க புரியாம பேசுறீங்க. உங்க முதலாளி மாதிரி கடைஞ்சு எடுத்த அயோக்கியனுங்க இந்த பதவிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த போராட்டத்துல குதிச்சேன். வீட்டுக்கும் நாட்டுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. 4 பேரோட நல்வாழ்வுக்காக வீட்டுக்குள்ள போராடுறோம். 40 கோடி ஜனங்களுக்காக நாட்டுல போராடுறோம். அந்த 40 கோடியில நீங்களும் ஒரு ஆளு, நானும் ஒரு மனுஷி. எங்க ஒரு பொது காரியத்துக்காக நடக்கிற யுத்தத்துல நம்ம உறவு பாதிக்கணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஏன் வயன்னு பேசிருக்கிற? மேயர் ஆடிலையும் கல்யாணம் கட்டிக்கினா தவளை எலிய காலை கட்டின்னு வாய்ந்தா மாதிரி இருக்குமே. நீ உச்சாணி கொப்புக்கு போயிட்ட, நீ உப்போக்கே போய்க்கிருமே. நான் கீழே உட்காந்து கொட்டாய் விட்டுக்கிற. இந்த பாருமே, இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு உறவு கிடையாதுமே. இன்னொரு ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டியா நீ வருவ, அப்புறம் அவனை கண்டுக்கிறேன். மீனாட்சி, பாவி பையன் இப்படி அடிச்சுட்டு போறானே, ரத்தம் வருது. வரட்டத்தை, இது எனக்கு சுபசகுனம். அன்னைக்கு எலெக்ஷன் தகராறுல சோடா பாட்டால் அடிச்சாரு, என் நெத்தியில ரத்தம் வந்தது. ஆனா நான் தான் ஜெயிச்சேன். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி தகராறுல இந்த ரத்த சாட்சியும் எனக்கு வெற்றி உண்டாக்கும். ஆடலே பங்காரு உங்களை பார்க்கணுமா? வர சொல்லு. நான் தாமே பங்கார வந்து நிக்கிறேன். இது ஆபீஸ். சரிதாமே. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் ராஜினாமா கண்டாச கொடுத்துக்கிட்டு போலான்னு வந்துக்கிறேன். வேலையை ஏன் ராஜினாமா செய்யணும்? பிடிக்கல, போற. இந்த வேலையை விட்டுட்டு வேற என்ன செய்ய போறதா உத்தேசம்? ஊட்ட தூக்குறேன், ரிக்ஷா வலிக்கிறேன், உடம்புல வலிக்குதுமே. இந்த பாருமே, எங்க எஜமா மருதமுத்துவுக்கு உன்ன மாதிரி நடுப்பால் அந்தஸ்து இல்ல, பொறப்புலயே இருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? நெச்சி பிசாசவே கடாச்சிக்க வேடா, உனக்கு பெரிய இடத்த கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிறார். ஓஹோ, இதுதான் மருதமுத்துவோட கடைசி ஆயுதமோ? அவரு உங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறாரா? இதுல என்னமே தர வெட்டு? குப்பக்காரி மேயரா இருக்கும்போது நான் கோடீஸ்வரம் வீட்டுல சம்பந்தம் செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். ஆனா பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளா இருந்தா உனக்கு என்னமே? நீ இல்ல, கூணோ கூடோ நுண்டியோ நோயாளியோ ஏதோ ஒரு கைதை. ஆனா அந்த கைதை கையில கொஞ்சம் காசு இருக்கணும், அப்பத்தான் ஒன் திமுற அடங்கும். இப்படி நீங்க பொங்கி குதிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? நல்லதுக்காக ஊரை திரட்டினது குத்தமா? நாட்டுக்காக ஒரு துரோகியை ஒழிக்க நினைச்சது குத்தமா? நிறுத்துமே, உனக்கு வேணா அவர் துரோகியா இருக்கலாம், எனக்கு எஜமா. அவருக்கு கைகட்டி வேலை செய்யறதுல எனக்கு பெருமை இருக்குதுமே. அவர் சொல்ற பொண்ணு கருத்துல நான் சாரியை கட்டி எத்துருவேன். நீங்க யாரு கழுத்துல வேணாலும் தாலி கட்டிக்கீங்க, அதை ஆட்சேபிக்கிறதுக்கு நான் யார்?
ஆனா அவ யாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா?